நான் நான்சி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாஸ் கேபிட்டல் சிட்டி ஆட்டவா. ஸோ ஆட்டவா இதுதாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெடரேஷன் அந்த ஸ்கொயர் கிட்ட. இங்கே தான் வந்து மெஜாரிட்டி பார்லிமெண்ட் பில்டிங்ஸ், வார் மெமோரியல், அப்புறம் நம்மளுடைய ஃபேமஸ் ஃபேர்மாண்ட், இது எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. ஸோ நம்ம இப்படி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வாக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லா ஓல்டு அந்த ஆர்கிடெக்சர், மெமோரியல்ஸ், எல்லா ஓல்ட் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு வாக் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஃபேர்மாண்ட்க்கு பக்கத்துல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருந்ததுங்க. ஸோ அது வழியாக தான் இப்போ நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த பில்டிங் என்னன்னு தெரியல. ஐ திங்க் இது வந்து வார் மெமோரியல் அண்ட் அந்த சைடு போக போக வந்து பார்லிமெண்ட் பில்டிங் வருது. ஸோ இங்கே தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் மெயினான பொலிட்டிக்கல் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ நம்ம அதை இதில் அழகான இந்த வியூவும் பார்த்தீங்கன்னா நைட் வியூ சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் ஹில்ல வந்து லைட்ஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 9:30 to 10 வந்து லைட் ஷோ அப்படின்ட்டு. பட் அதான் அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. பட் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது அந்த ரிடியோ கெனால் பக்கத்துலேயே தாங்க வருது. ஸோ இது அங்கேருந்து பார்த்தீங்கனாலே யூ கேன் சி ஆல் தீஸ் பில்டிங்ஸ். எது எங்கே இருக்க தெரியல அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு கரெக்டாக ஒரு மேப்பு இங்கே கிடச்சிருச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இதுதான் வந்து செனட் விசிட்டரோட என்ட்ரன்ஸ் இந்த சைடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே உள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் வந்து சென்டர் பிளாக் இருக்குது, வெஸ்ட் பிளாக் அண்ட் ஈஸ்ட் பிளாக். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சென்டர் பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா சென்டனியல் ஃப்ளேம். ஸோ இது வந்து கெனடியன் கான்ஃபெடரேஷனோட 100th ஆனிவர்சரி காட்டுறதுக்காக இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மானுமெண்ட்ல பார்த்தீங்கன்னா வர ஃபயர் வந்து இதுக்கு முன்னாடி நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஆஃப்டர் 2021 இதில் வந்து பயோ கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக தண்ணியோட மேலே நம்மளுக்கு வந்து ஃப்ளேமும் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம்ங்க. இது இன்ஜீனியம் அப்படின்ற ஒரு கார்பரேஷன் கடையில் வந்து செட் ஆஃப் மியூசியம்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூசியம், ஏவியேஷன் மியூசியம், இந்த மாதிரி. ஸோ இந்த ஏவியேஷன் மியூசியம்ல என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட சிவிலியன் அண்ட் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸோட டிஸ்பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு இதில் யூஸ் பண்ண ஏர்கிராஃப்ட்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் இதை இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பறக்க முடியும், பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக அதோட மாடல்ஸ் மாதிரி தாங்க இருக்குது இது எல்லாமே. இதில் வந்து அவங்க உட்காந்து ஓட்டியிருக்காங்கன்னா அதுக்கு பெரிய தைரியம் வேணும். செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதை செலக்ட் பண்ணுமா? Needle and thread, traditionally women's work. But wait a minute, these women are hand stitching aircraft wings. ஏர்கிராஃப்ட் விங்ஸை வந்து கையில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்தில். அப்படிதான் இதெல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து நிறைய செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி. What are you guys doing? Oh. Yeah. It's kind of scary in here. It's not scary. It's the how
pilot. Johan, are you a pilot? Yes! ஃப்ளைட்ல யூஸ் பண்ற பவர் இன்ஜின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க வச்சிருக்காங்க. அண்ட் அதோட டிஸ்பிளே தான் இதெல்லாம். கமன் சி எவ்வளோ வெரைட்டி இருக்கு. இங்க பாரு, நம்ம விளாடலாம், கொஞ்ச நேரம் விளாடலாம். இங்க பாரு. அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ப்ரஷ், பேஸ்ட், ரேசர். ஸோ இது ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குங்க. அவங்களோட ஃபுட், காஃபி, வாட்டர், ஸ்பினச், ப்ராக்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கு. மேப்பிள் சிரப், M&M, யூஸ் பண்ற ஃபுட்டு, காஃபி, அவங்களுடைய சூட். இதுக்கு பேர் தான் மொபிலிட்டி யூனிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வெளியே போவாங்கன்ட்டு. இது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. இதை போட்டுட்டு எப்படி போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஷன் மார்க் தான். ஒர்க் இது வந்து ஒரு இதில் கைவிட்டு பாரு. லீவ் யுவர் ஹேண்ட்ஸ் இன்சைட் தட். இது வந்து அங்கே எப்படி நம்மளோட ஹேண்ட்ஸ் ஃபீல் ஆகும் அந்த ப்ரெஷரில் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. இது வரைக்கும் பார்த்த இடங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு 2 பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக அதையும் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.